ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 4, 2026. இன்று நிறங்களின் நாளாகும். இதனை துலெண்டி என்றும் பலவிதமான பெயர்களிலும் அழைக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். பாரதம் திருவிழாக்களின் தேசமாகும். இங்கே மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் போதும் டென்ஷன், கவலை போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் நமது வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நமது மனமென்ற கோவிலில் எப்போதும் மேளதாளங்கள் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பாடல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹோலி பண்டிகையின் போது பாடல்கள் பாடுகிறார்கள், இசையை இசைக்கிறார்கள். நாம் தன்னைத்தான் ஈஸ்வரிய நிறத்தால் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதன் நினைவார்த்தமாகவே இன்றைய நாளில் ஒருவர் மற்றவர் மீது நிறத்தை அடிக்கிறார்கள். சத்தியம் என்னவென்றால், எப்போது பகவான் வந்து ஈஸ்வரிய ஞானத்தை கொடுத்தாரோ அதனை ஒருவர் மற்றவருக்கு கூறினார்கள், அவர்களுக்கு நன்மை செய்தார்கள். அதன் நினைவார்த்தமாகவே நிறமடிக்கிறார்கள். அந்த ஞானத்தின் நிறத்தால் அனைத்து ஆத்மாக்களும் நிறமேற்றப்பட்டார்கள். மேலும் மிகுந்த சுகத்தை பெற்றார்கள். நாமும் கூட ஈஸ்வரிய ஞானத்தால் தன்னைத்தான் நிறமேற்றிக் கொள்வோம். மேலும் பிறர் மீதும் இந்த நிறத்தை ஏற்படுத்துவோம். இன்றைய நாளில் பீச்சாங்குழல் மூலமாகவும் நிறமேற்றப்பட்ட தண்ணீரை பிறர் மீது அடிக்கிறார்கள். இது எதன் நினைவார்த்தம் என்றால், எப்போது பகவான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறாரோ அப்போது அந்த சக்திகளால் ஆத்மாக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மேலும் ஆத்மா வசிக்கக்கூடிய புருவ மத்தியிலிருந்து சக்திகளின் கிரணங்கள் வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அதாவது சக்திகளின் பல வண்ண கதிர்கள் பீச்சாங்குழலை போன்று அனைவர் மீதும் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய நாள் மாலை நேரத்தில் பாடல் பாடுகிறார்கள், இசையை இசைக்கிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். சிலரோ போதையை கூட ஏற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இது அந்த போதையின் விஷயம் அல்ல, ஈஸ்வரிய போதையின் விஷயமாகும். யாருக்கு பகவான் கிடைத்து விட்டாரோ, யாருக்கு அவருடைய உறுதுணை கிடைத்து விட்டதோ, யாருக்கு அவர் நண்பராகவே ஆகிவிட்டாரோ, யாரது வாழ்வினை சுயம் பகவானே வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அந்த ஈஸ்வரிய போதையில் மூழ்கியிருக்கிறார்கள். அவ்வாறு ஈஸ்வரிய போதையில் மூழ்குபவர்களுக்கு மற்ற போதைகள் எல்லாமே விடுபட்டு விடுகின்றன. ஏனென்றால் ஒரு ஈஸ்வரிய போதையை தவிர மற்ற அனைத்து போதைகளுமே நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துபவையாகும். வேறு விதமான போதைகளால் சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர், சிலருக்கு லிவர், இதயம் போன்றவை பாதிக்கப்படுகின்றன. எனவே அப்படிப்பட்ட போதை பழக்கங்களை விட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம். இன்றைய நாளில் இனிப்புகளையும் வழங்குகிறார்கள். அதாவது நாம் இனிமையான சுபாவத்தோடு பழக வேண்டும். நமது வார்த்தைகளை இனிமையாக்குவோம். அவற்றின் மூலம் பிறருடைய கஷ்டங்கள் போய்விட வேண்டும். இவ்வாறு அர்த்தத்தோடு இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒருபோதும் மாறாத அளவிற்கு தன்னைத்தான் ஈஸ்வரிய நிறத்தால் நிறமேற்றிக்கொள்வோம். மேலும் நெற்றியிலிருந்து பல சக்திகளின் பல வண்ண கிரணங்களை நாலாபுறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் மீது அடித்து கொண்டே இருப்போம். ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறரையும் ஆத்மாக்களாக பார்த்து சக்திகளின் கிரணங்களை வழங்கி கொண்டே இருங்கள். இன்றைய நாளில் ஒருவர் மற்றவரை சந்தித்து கட்டித் தழுவிக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்த உலகத்தில் வெறுப்பு, பகைமை, பொறாமை, கோபம் போன்றவற்றை ஒழித்து அன்பை நிலவச் செய்வதற்காக முதலில் நாம் ஆன்மீக உணர்வை பரவச் செய்ய வேண்டும். அனைவரும் ஆத்மாக்களாவார்கள். நாம் அனைவரும் ஒரு இறைவனுடைய குழந்தைகள், சகோதர சகோதர ஆத்மாக்களாவோம். எனவே இவர் இந்து, இவர் முஸ்லிம், இவர் கீழ் ஜாதியை சார்ந்தவர், இவர் மேல் ஜாதியை சார்ந்தவர், இவர் வயோதிகர், இவரோ இளைஞர், இவர் ஆண், இவர் பெண் என்ற இப்படிப்பட்ட பார்வையை மாற்றி அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம். நாம் அனைவருமே ஒரு பகவானுடைய குழந்தைகள் என்று நினைவு செய்வோமானால் நமக்குள் மிகுந்த அன்பு இருக்கும்.
இன்றைய நாளில் பிறரை கட்டித் தழுவிக் கொள்கிறார்களே தவிர உண்மையில் அவர்களுடைய இதயம் இணைந்ததா என்று கூற முடியாது. ஆனால் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போமானால் இதயங்களும் இணைந்துவிடும். அப்போது உறவுகள் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும், ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். எனவே வாருங்கள், இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஒருபோதும் அழிக்க முடியாத ஈஸ்வரிய நிறத்தை தனக்குத்தான் ஏற்றிக்கொள்வோம். ஓம் சாந்தி.